ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிஜி இன்வைட் வெர்சஸ் ஐஆர்பி இன்வைட்டுடைய அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எது அதிக அளவில் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு, டிவிடெண்ட் ரேஷியோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனங்கள், இரண்டு நிறுவனங்களிலும் இருக்கிற சாதகமான விஷயம் என்ன, ரிஸ்கான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பிஜி இன்வைட் பொறுத்த வரைக்கும் பவர் கிரிட் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். 2020 துவங்கப்பட்டது. இது செபி ரிஜிஸ்டர்ட் ஆகிட்டு லிஸ்ட் பண்ணது, ஐபிஓவில் லிஸ்ட் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 லிஸ்ட் பண்ணுறாங்க. 100 பெர் யூனிட் அப்படிங்கிற ரேஷியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ் தான் இவங்களுடைய மெயின் அசட்ஸ். ஐஆர்பி இன்வைட்டுடைய ஹிஸ்ட்ரி 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2017 ஐபிஓக்கு கொண்டு வர்றாங்க. இவங்களுடைய மெயின் டைப் ஆஃப் பிஸ்னஸ் டோல்கேட்ஸ், டோல் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஹைவேஸ் மூலமாக இவங்களுடைய ரெவன்யூஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஷார்ட்டாக புரியணும் அப்படிங்கிறக்காக இங்கே கொடுத்துருக்கேன். பிஜி இன்வைட்டுடைய ஸ்பான்சர் பவர் கிரிட், ஐஆர்பி இன்வைட்டுடைய ஸ்பான்சர் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட். செக்டார் பிஜி இன்வைட் பொறுத்த வரைக்கும் பவர் டிரான்ஸ்மிஷனு, ஐஆர்பி இன்வைட் பொறுத்த வரைக்கும் டோல் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சிம்பிளான விஷயம், ஏன்னா முக்கியமான விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால் இவங்களுடைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இதை வாங்குவதற்கான ரீசன் அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயம், டிவிடெண்டை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இதனுடைய ஸ்டார்டிங்கில் இருந்து கம்பேரிசனுங்கிறது ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரைஸுங்கிறது 97.74 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பவர் கிரிட் இன்னைக்கு டேட்டில். ஐஆர்பி இன்வைட்டுடையது 63.28 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 8894 கோடி ரூபாய் பிஜி இன்வைட்டுக்கு, ஐஆர்பி இன்வைட்டுக்கு 8110 கோடி ரூபாய். பவர் கிரிட் 11.46 டிடிஎம் பிஇ அண்ட் ஐஆர்பி உடையது 23.9 இருக்கு. பிபி ரேஷியோ 1.12 இருக்கு பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும். ஐஆர்பி இன்வைட்டு 0.73 இருக்கு. அதில் ஐஆர்பி ஓகே. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.06 பவர் கிரிட் அண்ட் ஐஆர்பி உடையது 4.14 தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது பவர் கிரிட் தான் இதுல வின்னர். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பிஜி இன்வைட் பொறுத்த வரைக்கும் 1887 கோடி ரூபாய், ஐஆர்பி இன்வைட்டோடது 338 கோடி ரூபாய். டெப்ட் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் டு ஈக்விட்டி தான் மெயின் பாயிண்ட். ஒரு நிறுவனத்துக்கு கடன் அதிக அளவில் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். 0.13 தான் இருக்கு இதுல பிஜி இன்வைட்ல. ஐஆர்பி இன்வைட்ல 1.15 இருக்கு. ஸோ கடன் விகிதம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஐஆர்பி இன்வைட்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2025 இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கு. பிஜி இன்வைட்ல 9047 கோடி ரூபாய்க்கு இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதுவே டோட்டல் அசெட்ஸ்ங்கிறது 10,008 கோடி ரூபாயா இருக்கு 2026 ஜூன்ல. ஐஆர்பி இன்வைட்டுடைய ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் கிட்டத்தட்ட 18,888 கோடி ரூபாய் இருக்கு. டோட்டல் அசெட்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 72,981 கோடி ரூபாய் இருக்கு ஜூன் 2026. ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டன்டா க்ரோ ஆயிட்டு தான் இருந்திருக்கு. கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்திருக்காங்க ரெண்டு நிறுவனங்களுமே. இவங்களுடைய டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதை தான் மெயினா எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்தை நான் முதல்லயே சொல்லிடுறேன். பிஜி இன்வைட் பொறுத்த வரைக்கும் பெர் யூனிட் குவார்டர் வைஸ் ₹3 அப்படிங்கிற ரேஷியோல வருஷத்துக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்றாங்க. இதுல ஆவரேஜா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 12% இருந்து 12.5% வரைக்கும் எல்லாமே டோட்டல் கால்குலேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஐஆர்பி இன்வைட்டுடைய கிட்டத்தட்ட ₹6.20 இருந்து ₹6.50 வரைக்கும் பெர் யூனிட்டுக்கு டிவிடெண்டா வழங்குறாங்க. அதுவும் இப்படிதான் டோட்டல் கால்குலேஷன் தான், உடனே டிஸ்ட்ரிபியூஷன் டிவிடெண்ட்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ எல்லாம் டோட்டலாக தான் நான் சொல்றேன். பெர்சன்டேஜ் ரேஷியோ பார்க்கும்போது 9.8% இருந்து 10.4% வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வின்னர் அப்படின்னு பார்க்கும்போது பிஜி இன்வைட் தான் அதிக அளவில் டேட்டா வைஸ் வச்சு பார்க்கும்போது அதிகமாக இருக்கு. சரி, இந்த பங்குல முதலீடு செஞ்சவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ 1 இயர் ரிட்டர்ன் 4.8% இருக்கு பவர் கிரிட்ல. ஐஆர்பி இன்வைட் பொறுத்த வரைக்கும் 3.4%. இதுல 1% டிஃபரன்ஸ்ல இருக்கு. பவர் கிரிட் தான் இதுல வின்னர். அண்ட் 3 இயர் CAGR வேல்யூ நெட் ப்ராஃபிட் 32.38 பவர் கிரிட்ல பிஜி இன்வைட்ல இருக்கு. ஐஆர்பி இன்வைட்ல 5.5 தான் இருக்கு. ஸோ இதுல பிஜி இன்வைட் தான் இதுலயும் டாப்ல இருக்கு. இந்த ரெண்டு பங்குலையும் முதலீடு செஞ்சவங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம பங்கினுடைய விலைக்காக இதை வாங்கலை, டிவிடெண்ட்டுக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலுமே பங்கினுடைய விலை உயர்ந்துச்சுன்னா அதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 1 இயருக்கு பார்த்துட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பிஜி இன்வைட் வாங்கினவங்களுக்கு 1.8% ப்ராஃபிட். ஆனால் இதே ஐஆர்பி இன்வைட்டாக இருந்தால் -1%. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா பிஜி இன்வைட்டில் 5% மைனஸ். 3 வருஷத்துல ஐஆர்பி இன்வைட்ல
3% மைனஸ். ஸோ பெரிய அளவில் இதில் ப்ராஃபிட் ரேஷியோன்னு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் டிவிடெண்ட் மட்டும்தான். ஐஆர்பி இன்வைட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது பிஜி இன்வைட்டை விட. கேஷ் ஃப்ளோ -24 இருக்குது பிஜி இன்வைட்டு. ஐஆர்பி இன்வைட்டு 1274 இருந்துட்டு இருக்கு. இது கோடிகளில் தான் கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ் 884 கோடி, இதில் 1549 கோடி சேல்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பிஜி இன்வைட்டோட இது 8% இருக்குது 5 வருஷத்தில், 3 வருஷத்தில் 13%, லாஸ்ட் இயர் 12%. இதே ஐஆர்பி இன்வைட்டோட இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்கும். 5 வருஷத்தில் 8%, 3 வருஷத்தில் 7%, லாஸ்ட் இயர் 5%. இதில் வின்னர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கிறது பிஜி இன்வைட் தான் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பங்குகள்லையும் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுத்திருக்கு. இதே மாதிரி திருப்பி வருங்காலங்களிலும் கொடுக்குங்கிறதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. ஜஸ்ட் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன், எஜுகேஷன் பர்பஸ்க்காக, வேற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 11% 13% கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்டில் 55,000 65,000 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இதே ஐஆர்பி இன்வைட்டில் 8 to 12% அப்படிங்கிறதுனால 40,000 60,000 வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்க்கும்போதுமே அப்ராக்சிமேட் வேல்யூவில் கூட பிஜி இன்வைட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த 2 நிறுவனங்களிலும் இருக்கிற சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பிஜி இன்வைட் பொறுத்த வரைக்கும் இதனுடைய புக் வேல்யூக்கு நியர்பை வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் 110% இருந்துட்டு இருக்கு. ஐஆர்பி இன்வைட்டோட இது சேம், இதுவும் புக் வேல்யூக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குவார்டர் வைஸ் சேல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. ஆனால் நெகட்டிவான விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது. குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 வருஷத்தில் 13.2% தான் பிஜி இன்வைட் இருக்குது. ஆனால் இதே ஐஆர்பி இன்வைட் பார்த்தீங்கன்னா இதை விட குறைவாக இருக்குது, 7.2% தான் லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது ஐஆர்பி இன்வைட்டோட பிஜி இன்வைட் தான் அதிகமாக இருக்குது. கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் ஐஆர்பி இன்வைட்டுங்கிறது ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஐஆர்பி இன்வைட்டில் சேல்ஸ் க்ரோத் கடைசி 5 வருஷத்தில் 5.3% தான் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. டிவிடெண்டாக மட்டும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி பிஜி இன்வைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.